Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த கைப்பிடி வந்துட்டு இந்த கிராஸ் குண்டுமல்லி நாட் பாஸ்கெட்டுக்கு மேட்சிங்கா போட போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம கூட போடுறதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா வயர்ஸ் எல்லாம் மீறும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு வயருங்களை ஜாயின் பண்ணி உள் வயரா எப்படி வச்சு முறுக்கு கைப்பிடி பின்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு வயர் மேல இன்னொரு வயர் இந்த மாதிரி வச்சு ஸ்டாப்லர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒயர் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த ஸ்டாப்லர் போட்டுக்கலாம். ஒரு அரை அடி ஒயர் இருந்தாலும் போதும், அதை நீங்கள் ஒன்றா ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டாம். இந்த மாதிரி முறுக்கு கைப்பிடி மட்டும் இல்லாமல் உருட்டு கைப்பிடிக்கும் இதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை உள் ஒயராக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வெளி ஒயராக யூஸ் பண்ணிங்கனாக்கா அந்த ஸ்டாப்லர் பின் கையில் குத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி எவ்வளோ ஒயர் தேவையோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே ஸ்டாப்லர் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு இந்த சின்ன சின்ன ஒயர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். 3 அடி ஒயர் வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே பெருசாக ஜாயின் பண்ணிவிட்டு 3 அடிக்கு இந்த மாதிரி 3 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். உள் ஒயராக நீங்கள் எவ்வளோ ஒயர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் 3 ஒயர் மட்டும் எடுத்து இந்த மாதிரி சென்டர் பார்த்து சொருக்கிக்கோங்க. உங்களோட பேஸ்கெட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி வரும். எல்லா பேஸ்கெட்டும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. இந்த மாதிரி சொருகும் போது இந்த ஸ்டாப்லர் பின் போட்ட இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். இதே மாதிரி சொருகி 2 பக்கமும் ஈக்குவலாக வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ உள் ஒயர் வச்சாச்சு. இது ரன்னிங் ஒயர் வைக்கிறேன். இந்த ரன்னிங் ஒயரை இதுக்குள்ளே இந்த மாதிரி சொருக்கிக்கலாம். இந்த சின்ன பக்கம் இந்த அளவுக்கு இருக்கணும், இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோடு இருக்கும். ரோலோடு இல்லைனா 13 அடி ஒயர் வரைக்கும் தேவைப்படும். 13 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்புக்குள்ளேருந்து இந்த லெஃப்ட் சைடு ஒயரை இப்படி வெளியே எடுக்கணும். லெஃப்ட் சைடு லூப் ஃபார்ம் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா வராது. இப்போது ரைட் சைடு இந்த ஒயரை இப்படி எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் இப்படி ரைட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்புக்குள்ளேருந்து இந்த ஒயரை இப்படி வெளியே எடுக்கணும். இதுதான் முறுக்கு கைப்பிடி. இப்போது லெஃப்ட் ஹேண்டு போகிறோம். லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த லூப்புக்குள்ளேருந்து வெளியே எடுக்கிறோம். இந்த ஹேண்டில் பின்னும்போது பேஸ்கெட்டோட வாய் பகுதி உங்களுக்கு மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது ரைட் சைடு போட்டாச்சு. இந்த ஒயரை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். லெஃப்ட் இருக்கிற இந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளேருந்து இப்படி வெளியே எடுக்கணும். இந்த முறுக்கு கைப்பிடியிலேயே நிறைய வெரைட்டியில் போட்டிருக்கேன். ரன்னிங் ஒயரே இல்லாமல் அப்படியே 4 கலர் 5 கலர் வச்சு எப்படி பின்னுறதுன்னு போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த லூப்புக்குள்ளேருந்து இப்படி வெளியே எடுக்கணும். இவ்வளோ தான் இந்த ஹேண்டில் பின்னுறது. இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போது இந்த ரன்னிங் ஒயர் ரைட் சைடு வந்துடும். ரைட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த லூப்புக்குள்ளேருந்து வெளியே எடுக்கணும். லெஃப்ட் சைடு போடும்போது லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணணும். ரைட் சைடு போடும்போது ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாகவே ரைட் ஹேண்ட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஹேண்டில் வராது. அதே மாதிரி இந்த ஸ்டாப்லர் பின் இருக்குது பார்த்தீங்களா, உள் ஒயரில் அந்த பின் வர இடத்துல கொஞ்சம் நல்லா டைட்டாக இறுக்கி போட்டுக்கோங்க, பின் வெளியே தெரியாத அளவுக்கு. என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் அண்ட் நியூ ஹேண்டில் எல்லா ஐடியாஸும் இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காகவே குட்டி குட்டி மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பேஸ்கெட்லாம் உங்களால் கொஞ்சம் ஈஸியாக போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே பின்னணும். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல பின் இருக்குது. அந்த பின் வர இடத்துல கொஞ்சம் நல்லா டைட்டாகவே போட்டுக்கோங்க, இந்த பின் வெளியே தெரியாத அளவுக்கு. நம்ம ரெகுலராக கூட போட்டுட்ருக்கோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் நிறைய மீந்திருக்கும். அந்த ஒயர்ஸ்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே போட்டுட்டு எப்படி இன்னொரு பக்கத்தை ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்துட்டு 1.5 ரோல் பேஸ்கெட். ஆனால் இது குண்டுமல்லி பேஸ்கெட் அப்படின்றதுனால 1.5 ரோல் பிடிச்சது. இது சாதாரணமாக ஒரு ரோல் பேஸ்கெட்டுக்கான அளவு தான் இது. இந்த அளவுக்கு 3 அடி ஒயர் எடுத்துருக்கோம் இல்லையா. நீங்கள் பெரிய பேஸ்கெட் போடும்போது, அதாவது 2 ரோல் 3 ரோல் பேஸ்கெட் போடும்போது இந்த உள் ஒயரை 4 அடி 5 அடி எடுத்துக்கோங்க. இப்போ ஹேண்டில் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கத்தில் ஜாயின் பண்ணணும். ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இந்த ரன்னிங் ஒயர் 14 அடி ஒயர் எடுத்தேன். ஆனால் எனக்கு 13 அடி தான் தேவைப்பட்டுச்சு.
இப்போ இதில் மொத்தம் 7 ஒயர் இருக்கும். 3 ஒயர் ஒரு பக்கம், 4 ஒயர் ஒரு பக்கம். இந்த மாதிரி 2ஆக பிரித்து இந்த ஹோலில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி சொருகிக்கணும். இந்த மாதிரி சொருகிட்டு உள் பக்கமாக இந்த மாதிரி இழுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 4 ஒயர் இருக்கும், ரைட் சைடு 3 ஒயர் இருக்கும். லெஃப்ட் ஹோலில் இருக்கிற ஒரு ஒயர், ரைட் ஹோலில் இருக்கிற ஒரு ஒயர், இந்த மாதிரி டைட்டாக ஒரு 2 முடி போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா 2 ஒயர்ஸையும் எடுத்து ஒரு 2 இந்த முடி போட்டு மீதி இருக்கிற எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிட்டீங்கன்னா பேக் யூஸ் பண்ணும்போது இந்த ஹேண்டில் பிரிஞ்சு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர் நீங்கள் சொருகி விட்டுட்டிங்கன்னா ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஓகே, இப்போது ஹேண்டில் செட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது இந்த கைப்பிடி இப்படி ஆடுது இல்லையா, இந்த மாதிரி ஆடாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1.5 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சொருகி கட்டி விட்டுக்கோங்க. அந்த கைப்பிடி வந்துட்டு ஆடாமல் இருக்கும். கைப்பிடி ஆடாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 சுற்றி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே டைட்டாக முடி போட்டுருங்க. ஒரு 2-3 முடி போட்டால் போதும். முடி போட்டுட்டு இந்த ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். கட் பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோ ஒயர் உள்ளுக்குள்ளே சொருகி விடுறீங்களோ அவ்வளோ டைட்டாக வந்துட்டு பிடிச்சிக்கும். இதே மாதிரியே 2 ஹேண்டிலையும் 2 பக்கமும் கட்டி விட்டுக்கோங்க, ஹேண்டில் ஆடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த கிராஸ் குண்டுமல்லி நாட் பேஸ்கெட் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.